சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி பயணிக்கும் சுபான்ஷு சுக்லா விண்ணிலிருந்து உரையாடலை தொடங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த குழுவினர் தற்பொழுது தங்களுடைய நாட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்பக்கூடிய காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா இந்தி மொழியில் பேசி நேற்றைய தினமே நான் தேசத்தோடு இருக்கின்றேன், என்னோடு இருக்கக்கூடிய தேசிய கொடி உங்களுடனேயே நான் இருக்கின்றேன் என்பதை எடுத்துச் சொல்லுகின்றது என்று இந்திய மக்களுக்கான தன்னுடைய செய்தியினை கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி பயணிக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா விண்ணில் இருந்து இந்திய மக்களுடன் உரையாடக்கூடிய அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெற்றிகரமாக அந்த பயண திட்டம் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி அடைந்திருக்கின்றது. பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டு ஏறக்குறைய மணிக்கு 28,000 கிலோமீட்டர் என்ற வேகத்துடன் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் தொடர்பெடுப்பதற்கான அந்த இறுதிக்கட்ட முயற்சியிலே விண்வெளிக்கான அந்த இஸ்ரோ வீரர்கள், நாசா வீரர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த விஞ்ஞான குழுவினர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் டிராகன் விண்கலத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா தன்னுடன் அன்னப்பறவை பொம்மையை எடுத்து சென்றிருக்கின்றார். அந்த பொம்மையோடு இந்திய மக்களுக்கான தன்னுடைய அந்த வெற்றி செய்தியை சொல்லக்கூடிய விதமாக டிராகன் விண்கலத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா அவர்கள் உரையாடக்கூடிய காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மாலை இந்த விண்கலமானது வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைய போகின்றது. அடுத்த ஏறக்குறைய ஒரு 2 வாரங்களுக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து பல்வேறு பயிற்சிகளை அவர் எடுக்க இருக்கின்றார். ககன்யான் உள்ளிட்ட திட்டங்களை நாம் இலக்கு வைத்திருக்கின்றோம். இந்தியா சார்பில் விண்ணுக்கு மனிதர்களை அனுப்புவது, அதுபோன்ற திட்டங்களுக்கு உதவக்கூடிய விதமாகத்தான் இந்த பயணத்திற்காக சுபான்ஷு சுக்லாவை நாசாவின் வாயிலாக இந்தியாவின் இஸ்ரோ அனுப்பி இருக்கின்றது. இவரும் அந்த ககன்யான் உள்ளிட்ட இந்தியா விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தில் பங்கு பெறப் போகின்ற ஒரு வீரர். எனவே இந்த வெற்றிகரமான பயணம் அவருக்கு பல்வேறு விதமாக அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் எனவும் அந்த அனுபவங்களை கொண்டு நம்முடைய இந்திய வீரர்களுக்கு, விண்வெளி வீரர்களுக்கு அவர் உதவக்கூடும் என்ற அடிப்படையில் தான் சுபான்ஷு சுக்லாவினுடைய இந்த பயண வெற்றியை ஒட்டுமொத்த இந்திய தேசமும் உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கையில் எடுத்து சென்ற அந்த அன்னப்பறவை பொம்மை விண்வெளியில் அதற்குரிய அந்த ஈர்ப்பு விசை குறைவான பகுதியிலே எப்படி காற்றில் மிதப்பது போன்று மிதக்குமோ அது போன்ற ஒரு காட்சியுடன் அந்த பொம்மை மிதந்து கொண்டிருக்கின்றது. 4 வீரர்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசியபடி இருக்கக்கூடிய காணொலியை வெளியிட்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.